தமிழன் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ் மொழி காக்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. ரொம்ப நல்ல படம். தமிழுக்காக சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழை பார்க்க வேண்டிய சிறப்பான படம் பராசக்தி. ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். தமிழ் வாழ்க வெல்க வளரும். படம் சூப்பர்ண்ணா. ஜனநாயகத்துக்கு வெயிட்டிங் தான் பார்த்தா. தமிழ்மொழி போராட்ட கதை நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஜனநாயகம் வரும். ஜனநாயகம் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு. ஜனநாயகம் 1 இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. படம் தேவையில்லாத வேலை. அடுத்த மங்காத்தாக்கு தானே. மாநிலத்தில் இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போட்டாங்கல்ல, அதை எதிர்த்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் கிளர்ச்சி நடந்து அந்த கதையை கருவை சுதா கங்காரா எடுத்திருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. இது நடந்து முடிஞ்ச வரலாற்று கதையை காமிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாணவர்கள் எவ்வளோ சின்னப்பட்டிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. சுதா கங்காரா நல்லா எடுத்திருக்காங்க. அது கிளைமேக்ஸில் நல்லா இது வரலாற்று படம். சொல்லிக்க அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, சுமாராக இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். பொங்கல் வினரே பராசக்தி தான். ஜனநாயகம் கம்பேர் பண்ற மாதிரி இல்லை, பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம். ஒரு தமிழ் உணர்வு அப்படின்ற மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இப்போ இருக்கவங்களுக்கு யாரும் தமிழை பத்தி யோசிக்கிறது இல்லை. நார்மலாக யாரும் தமிழ் பேசுகிறோம் இருக்காங்க. அந்த இதில் தமிழ் ஜென்ரல் ஆக்கிறதுக்கு ஹிந்தியை திணிக்காம, ஹிந்தி வேணும்னு தான் சொல்கிறாங்க, இது திணிக்கணுன்ற சொல்கிறாங்கல்ல, அதுதான் வேணான்றாங்க. படம் அது அவங்க ஸ்டெப் எடுக்கலைன்னா இந்த ஹிந்தி தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தில் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பார்த்தோம். பட் ஆனால் தியேட்டர் ஃபுல்லாகல. ஜனநாயகன் ட்ரைலர் போடுவாங்கன்னு பார்த்தோம், பட் போடல. ஸோ ஜனநாயகனுக்கோசம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கு. நான் டிவிக்கே ப்ரோ எதுக்காக தான் வந்தேன். இதுக்கு உங்களுக்கு ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குன்னு தான் நான் வந்தேன் ப்ரோ. உண்மையாலுமே எனக்கு பிடிக்கல. உண்மையாலுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கல ப்ரோ. எனக்கு ப்ரோ ஜனநாயகம் ரொம்ப எதிர்பார்த்தேன், அது இல்லை. அதனால சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை ப்ரோ, கண்டிப்பாக தாங்க. அது நாளைக்கு நின்று